வெள்ளை யானை பறக்கிறது. மதுராந்தகம் மன்னனுக்கு கண் பார்வை மங்கிக் கொண்டே போனது. வெள்ளை யானையின் தந்தங்களை தேய்த்து கண்களில் பூசிக்கொள்ள வேண்டும். அப்படிச் செய்தால் மறுபடி கண் பார்வை வந்துவிடும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். வெள்ளை யானையை உயிரோடு பிடித்து வந்தால் ஒரு ஊரையே பரிசாகத் தருவதாக அறிவித்தான் மன்னன். இந்தச் செய்தி பரமார்த்தருக்கும் அவரது சீடர்களுக்கும் எட்டியது. குருநாதா, நமக்குத் தெரிந்தவரை யானை கருப்பு நிறமாகத்தானே இருக்கிறது. வெள்ளை யானை கூட உண்டா என்ன எனக் கேட்டான். மற்றி, தேவலோகத்தில் ஐராவதம் என்று ஒரு யானை இந்திரனிடம் இருக்கிறது. அது வெள்ளையாக இருக்குமாம் என்றான் மடையன். குருவே, அந்த யானையை பிடித்து வர உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேட்டான் முட்டாள். உடனே குருவுக்கு கோபம் வந்துவிட்டது. கோழையே, என்னால் முடியாத காரியம் கூட உண்டா? ஆனால் இந்திரனுக்கும் எனக்கும் போன ஜென்மத்திலிருந்தே தீராத பகை. அதனால் அங்கே போவதற்கு நான் விரும்பவில்லை என்று கூறியபடி தாடியை உருவிக்கொண்டார். குருதேவா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது மாதிரி யானைக்கும் வெள்ளை அடித்து விட்டால் என்ன என்று கேட்டான் மண்டு. ஆமாம் குருவே, யானையின் மேல் சுண்ணாம்பு தடவி விட்டால் போதும், கருப்பு யானை வெள்ளையாக மாறிவிடும் என்று குதித்தான் மூடன். ராஜாவுக்குத்தான் சரியாக கண் தெரியாதே, அதனால் அவரால் நம் மோசடியை கண்டுபிடிக்க முடியாது என்று மகிழ்ந்தான் முட்டாள். ஆகா, ஆளுக்கு ஒரு ஊர் பரிசாக கிடைக்கப் போகிறது. இனிமேல் நாம் எல்லோரும் குட்டி ராஜாக்கள்தான் என்றபடி மண்ணில் புரண்டான். மற்றி, பலே பலே, இப்போதுதான் உங்கள் மூனை நன்றாக வேலை செய்கிறது என பாராட்டினார் பரமார்த்தர். அப்போதே தன் சீடர்களை அழைத்துக் கொண்டு யானை பாகனிடம் போனார். ஒரு நாளைக்கு மட்டும் உங்கள் யானையை வாடகைக்கு கொடுங்கள், தேவையான பணம் தருகிறோம், நீங்களும் கூடவே வரவேண்டும் என்று வேண்டினான் மட்டி. பணத்துக்கு ஆசைப்பட்ட பாகனும் சரி என்று சம்மதித்தான். நன்றாக இருட்டிய பிறகு பானை பானையாகச் சுண்ணாம்பு கொண்டு வந்தான் மடையன். அதை எடுத்து அபிஷேகம் செய்வது போல பானையின் மேல் ஊற்றினான் முட்டாள். கொஞ்சம் சுண்ணாம்பை வாரி எடுத்து பயந்து கொண்டே யானையின் வாயில் பூசிவிட்டான் மண்டு. பரமார்த்தரும் தம் கைத்தடியால் வரி வரியாக வெள்ளை அடித்தார். குருவே, யானை கருப்பாக இருக்கும்போது தந்தம் வெள்ளையாக இருக்கிறது. அதுபோல யானை வெள்ளையாக இருந்தால் தந்தம் கருப்பாக அல்லவா இருக்க வேண்டும் எனக் கேட்டான் பாகன். ஆமாம், நீ சொல்வதும் சரிதான் என்றபடி அடுப்பு கரியை தேய்த்து தந்தங்களில் பூசிவிட்டான் முட்டாள். இது தேவலோகத்தில் இருந்து பிடித்து வந்தது என்பதை அரசன் நம்ப வேண்டும். அதனால் 2 இறக்கைகள் கட்ட வேண்டும் என்றார் பரமார்த்தர். குருவின் யோசனையை உடனே செயல்படுத்தினான் மூடன். எல்லா வேலையையும் முடிந்தது. யானையைச் சுற்றி வந்து பார்வையிட்ட குரு, அற்புதம், இது இந்திரலோகத்து யானையேதான் என்றபடி அதன் தும்பிக்கையை தொட்டு கும்பிட்டார். மறுநாள் அரண்மனைக்கு முன்னால் மக்கள் கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது. வெள்ளை யானையை பார்ப்பதற்காக மந்திரிகள் புடைசூழ மன்னனும் வந்தான். திறந்த வெளியில் கட்டியிருந்த யானையை பார்த்த அரசன், அதிசயமாக இருக்கிறதே, இந்த யானையை எங்கிருந்து பிடித்து வந்தீர்கள் என்று கேட்டான். தேவலோகம் வரை தேடிக்கொண்டு போனோம் என்று புழுகினான் மண்டு. ஐயோ, இதை பிடிக்க நாங்கள் பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும் என்றான் மூடன். தந்தம் மட்டும் கருப்பாக இருக்கிறதே என்று மந்திரி கேட்டதும், அது வைரம் பாய்ந்த தந்தம், அப்படித்தான் இருக்கும் என்றான் முட்டாள். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று பலத்த காற்று அடிக்க ஆரம்பித்தது. உடனே யானையின் மீது கட்டப்பட்ட இறக்கைகள் பீய்த்துக் கொண்டு கீழே விழுந்தன. உடனே பலத்த மழையும் பெய்ய ஆரம்பித்தது. மழை நீர் யானையின் மீது பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ணாம்பு எல்லாம் கரைந்து வெள்ளை யானை கருப்பாக மாறியது. இதை பார்த்த குருவுக்கும் சீடர்களுக்கும் பயத்தால் உடம்பு வெட வெட என்று நடுங்கியது. சிறிது நேரத்திலேயே பரமார்த்தரின் சாயம் வெளுத்துவிட்டது, ஊகும் கருத்துவிட்டது. வழக்கம்போல் தண்டனைக்கு ஆளானார்கள். தேவலோகத்தில் ஐராவதம் என்று ஒரு யானை இந்திரனிடம் இருக்கிறது. அது வெள்ளை,